Welcome to Twin Technology. Today discuss about SAP ABAP in Tamil. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பிடிசி என்ன பிடிசி எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு நம்ம பார்க்க போகிறோம். பிடிசின்றது பேட்ச் டேட்டா கன்வர்ஷன் சொல்லலாம், கம்யூனிகேஷன் சொல்லலாம். ஆக்சுவலி இது கன்வர்ஷன் டாபிக் ரைஸ்அப்பில் சி ஃபார் கன்வர்ஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த பிடிசி எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நான் எஸ்ஏபி டேட்டாவை எஸ்ஏபியை நாம் டேட்டா பேஸ்க்கு பாஸ் பண்ணுறோம். அதாவது எக்ஸலில் இருக்கிற டேட்டாவோ டெக்ஸ்ட்டில் இருக்கிற டேட்டாவோ எஸ்ஏபிக்கு நாம் அப்லோட் பண்ணுறோம், எஸ்ஏபியில் இருக்கிற டேட்டா பேஸ். ஸோ இப்போது நாம் யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து 2 டைப் இருக்குது, கால் ட்ரான்சாக்ஷன் மெத்தட் அண்ட் செஷன் மெத்தட். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து கால் ட்ரான்சாக்ஷன் மெத்தட். இந்த கால் ட்ரான்சாக்ஷன் மெத்தடு எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் டிக்ளேர் பண்ணணும். SHDBன்ற T கோட் மூலிமா முதல்ல ரெக்கார்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் ப்ரோக்ராம் டிக்ளேர் பண்ணலாம். ஸோ நம்ம T கோடு டிக்ளேர் பண்ணுற ட்ரான்சாக்ஷன் பாத்தில் SHDBன்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணிங்கன்னா, ஸோ இந்த நியூ ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அந்த நியூ ரெக்கார்டில் போயிட்டு நம்மளுடைய கம்ஃபர்டபுள் நேம் ஜீல ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் இப்போ ZCTSன்னு தான் உங்களுடைய கான்செப்டில் நான் சொல்லிட்டு வரேன். ஸோ ZCTS டெமோன்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ என்னுடைய ரெக்கார்ட் நேம் கம்ஃபர்டபுளாக எதுனா வச்சுக்கலாம். ஸோ இப்போ எந்த T கோடை நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க, ஸ்டாண்டர்டாக ஜி டேபிளாக? நான் ஆல்ரெடி ஜியில் வச்சு தான் மாடியூல் புல் பண்ணேன் இல்லையா லாஸ்ட் டாபிக். ஸோ இந்த ஸ்க்ரீன் தான் லாஸ்ட் பார்ட்டில் மாடியூல் போலில் பண்ணேன். ஸோ இதில் வந்து 4 இன்புட்டு நான் டேட்டாவை இப்போ மேனுவலாக என்ட்ரி பண்ணேன் லாஸ்ட் டாபிக்ஸில் இல்லையா. ஸோ இப்போது சேவ்னு கொடுத்தா சேவ் ஆகும். ஆனால் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா, எந்தெந்த இடத்துல டேட்டா ஃபீட் ஆகணுமோ அந்தந்த டேட்டா என்ட்ரி பண்ணணும். இப்போ நான் 5001 மதன் கார்த்திக் ஜிவி, ரைட். ஸோ அதனுடைய ஃபோன் நம்பர், அவங்களுடைய பேன் கொடுத்து என்டர் சேவ்னு கொடுத்தேன்னா, ஸோ மொத்தம் 4 என்ட்ரி சேவ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ சேவ் ஆன பிறகு பேக் கொடுக்கணும். பேக் கொடுத்துட்டு கிளியர் கொடுக்கலாம், இல்லை கிளியர் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சேவ் கொடுத்துருக்கேன். என்னுடைய ரெக்கார்டிங்கில் என்னெல்லாம் நடந்திருக்கேன்னா, 4001 மதன் கார்த்திக் கிளியர். ஸோ இதை நான் பாருங்கள், என்னோடய ட்ரான்சாக்ஷன் கோட், நான் பிடிசியில் சேவ் பண்ண கான்செப்ட், கிளியர் பண்ண கான்செப்ட், பேக் பண்ண கான்செப்ட் வேணும்னா திரும்ப முதல்லேருந்து பண்ணி காட்டுறேன். ஸோ ஒன் மோர் அகெயின், SHDB ரெக்கார்ட் ZCTS டெமோ, மை கம்ஃபர்டபுள் நேம், மை ட்ரான்சாக்ஷன். ஸோ ரெக்கார்டுன்னு கிளிக் பண்ணதே என்னுடைய 4 இன்புட்டாக இது தான் நான் கொடுத்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஐ மீன் 4001 மதன் கார்த்திக், ஃபோன் நம்பர், பேன், என்டர். ஸோ இந்த 4 இடத்துல தான் நான் டெக்ஸ்ட்டை ஃபீட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா பாருங்கள், T ஃபார் ட்ரான்சாக்ஷன், ZCTSன்றது என்னுடைய ட்ரான்சாக்ஷன் கோட், ரைட். ஸோ இது ஸ்டாண்டர்ட் MM01 VS01 வாட் எவர் இட் இஸ் யுவர் கம்ஃபர்டபுள். என்னுடைய ZCTSல இருக்கிற ப்ரோக்ராம் நேம், ஸ்க்ரீன் நம்பர் எக்ஸ். இது அடுத்து நான் என்ட்ரி பண்ண வேல்யூஸ் 4001 மதன் கார்த்திக், ஃபோன், பேன், ரைட். அதை சேவ் பண்ணியிருக்கேன், அதனால் அது ஓகே கோடுன்னு வந்திருக்கு. ஸோ இப்போது நான் அடுத்ததாக என்ன பண்ணேன், பேக் கொடுத்தேன். ஸோ பேக் கொடுக்கும் போகும்போது என்னோடய ஸ்க்ரீன் 100 தான் இருந்தது, எக்ஸு. ஸோ பேக் கொடுத்ததே அப்போ தான் இந்த 4000 இதெல்லாம் ஐடலாகவே இருந்தது, கிளியர் ஆகலை. பரவாயில்ல, நம்ம இங்கே கிளியர் கண்டிஷன் நம்மளுடைய லூப்பில் கொடுத்துருக்கோம், அதனால் கிளியர் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வேல்யூஸ் எல்லாமே இந்த ZCTS டெமோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெக்கார்டான கண்டிஷன்ஸ் டிக்ளரேஷன் பார்ட்டை நான் ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறேன். ப்ரோக்ராம்னு கிளிக் பண்ணி, ஸோ ZCTS உங்களுடைய கம்ஃபர்டபுள் டெமோ _BDC நான் ஒரு நேமை கொடுக்குறேன், ரைட். ஸோ கொடுத்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த ரெக்கார்ட் அதை கிளிக் பண்ணணும். ஃபைல் கொடுத்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் ஸ்க்ரீனை பார்த்தோமோ அது எல்லாமே அதுவே ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்துடும். ஸோ அதுக்கு டெக்ஸ்ட்டு கேட்கும் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது. ஸோ நான் BDC டெமோன்னு கொடுக்குறேன், இல்லை உங்களுடைய கம்ஃபர்டபுள் CTSC டெமோ வாட் எவர் இட் இஸ், யூ கிவ் யுவர் கம்ஃபர்டபுள் நேம். ஸோ இதை கொடுத்துட்டு சோர்ஸ் கோட் எக்ஸிக்யூட்டபிளில் தான் இருக்கும், சோர்ஸ் கோட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேக்கேஜ் நேமில் தான் கொடுக்கணும். ஏன் நம்ம பேக்கேஜில் கொடுக்குறோம் அப்படின்னா, நான் பேக்கேஜ் நேம் தெரியல அப்படின்னா ZCT தான் ஞாபகம் இருக்குது, ஸ்டார் கொடுத்து எக்ஸிக்யூட் கொடுங்க. எக்ஸிக்யூட் கொடுக்கும்போது நம்மளுடைய பேக்கேஜ் நேம் ஏன் ஸ்டார் கொடுக்குறோம் அப்படின்னா, எனக்கு எந்த நேமில் பண்ணன்னு தெரியாது. ஸோ எனக்கு 2 டிஜிட் தான் தெரியும், ஃபுல் நேம் தெரியாதுன்றதால ஸ்டார் கொடுத்தா CT அப்படின்னு கொடுக்குற எல்லா லிஸ்ட்டையும் காட்டும், அதில் செலக்ட் பண்ணி சேவ் கொடுங்க. ஸோ இப்போ ரிக்வஸ்ட் நம்பர் வரும்,
ரிக்வஸ்ட் நம்பர் நம்மளுடைய ரிக்வஸ்டான்னு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். ஆல்ரெடி நான் லாஸ்ட் டாப்பிக்கில் பேக்கேஜ் SC21 எடுத்திருக்கேன் இல்லையா? ஸோ அப்போ ரிக்வஸ்ட் நம்பர் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். நம்மளுடைய ரிக்வஸ்டானு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ரைட். ஸோ இட்ஸ் மை request number. Now I have to save my transport request number in the particular package because அந்த பேக்கேஜில் இருக்கிற டிஆர் ரிக்வெஸ்ட்டில் தான் எல்லாமே சேவ் பண்ணும்போது நம்ம டெவலப்மெண்ட் சர்வர்லேருந்து குவாலிட்டி சர்வருக்கு மூவ் பண்ணும்போது லோட் ஆகும், பாஸ் பண்ணோம். ஸோ இப்போ நான் டிஆர் ஜென்ரேட்டர் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ மெயினாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணணும். SHDBயில் ரெக்கார்ட் பண்ணி முதல்ல ஒரு ப்ரோக்ராமில் கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் ப்ரோக்ராம் டிக்ளரேஷன். ஸோ இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே டிக்ளரேஷன் பார்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ப்ரோக்ராமாக கொடுத்துருச்சு. இதில் சில ஃபீல்ட்ஸை நாம் பார்த்தோம் இல்லையா? டைன் ப்ரோ, க்ரஸர், நம்ம கொடுத்த இன்புட் வேல்யூஸ் என்னெல்லாம் அங்கே கொடுத்தோம் அதை ரெண்டாக பிரிக்கிறேன். இதெல்லாமே நம்ம இன்புட்டாக கொடுத்தது. ஸோ முதல்ல என்னுடைய ப்ரோக்ராம் நேம், அதனுடைய ஸ்க்ரீன் நேம், மாடியூல் புல் நேம், ஸ்க்ரீன் நேம், என்னுடைய இன்புட்ஸ் வாட் எவர் ஐ கிவன் த இன்புட் இன் த பர்டிகுலர் இன்புட் ஃபீல்ட் இட் வில் பி ரெக்கார்டட். இது வந்து பேக் ஐ கிவ் த மை ஸ்க்ரீன் ஆஸ் எ பேக். So at the time the 4000 these are idle. I don't declare that. I don't care about that. Now I want to pass the value to the particular box, right? Input. So first we declare the click the pattern, declare the structure. ஸோ என்ன டேட்டா டேபிளில் இருந்து நம்ம டேபிளுக்கு பாஸ் பண்ணணுமோ அந்த ஃபீல்டுக்கு நான் எடுத்துக்கிறேன். 4 எம்ப்ளாயி ஐடி, நேம், ஃபோன் நம்பர், பேன். I select the 4 fields. I copy. Then my structure name, my comfortable LTY. Last topic we discussed about the structure. So same as எல்லாமே இது கொடுத்துடலாம். ஸோ என்னோடய ஸ்ட்ரக்சர் நேம் டேட்டான்னு வரும், அதை மட்டும் டைப்ஸ்ன்னு மாற்றிக்கணும். உங்களுடைய நேமில் என்ன ஸ்ட்ரக்சர் நேம் தரீங்களோ அதுதான் பிகினிங் ஆஃப் பக்கத்தில் ஸ்ட்ரக்சர்னு LTY என்ன நேம் கொடுத்தீங்களோ அதுதான் வரும். ரைட். ஸோ ஒர்க் ஏரியா, டிக்ளரேஷன் டைப் இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு நிறைய டாப்பிக்கில் எடுத்திருக்கேன். ஸோ ரெஃபரன்ஸ்க்கு நான் இப்போ ப்ரோக்ராம் நேம் எடுத்து வச்சுருக்கேன். பட் 1 by 1 காப்பி பண்ணி உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி காக்கிறேன் ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ மெயின் திங், ஏன் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணணும், ஏன் இன்டர்னல் டேபிள் பண்ணணும் அப்படின்னா, நாம் நான் SAP டேட்டாவை இந்த இன்டர்னல் டேபிளுக்குள்ளே தான் பாஸ் பண்ணணும். இந்த இன்டர்னல் டேபிளுக்குள்ளே பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான். ஏன்னா 4 டேட்டா எக்ஸலில் 4 இடத்துல ABCDன்னு கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போது இன்டர்னல் டேபிள் டிக்ளரேஷன் IT_type டேபிள் ஆஃப் LTY ZCTS1 ஒர்க் ஏரியா. ஸோ இன்டர்னல் டேபிள் ஒர்க் ஏரியா ஆல்ரெடி உங்களுக்கு டிக்ளரேஷன் பார்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு இன்டர்னல் டேபிள் ஒர்க் ஏரியா பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட் ஃபைல் வேணும். ஸோ இங்கே தான் ஃபைலை நீங்கள் போய்ட்டு எக்ஸல் ஃபைலையோ வேர்ட் ஃபைலையோ எடுத்துகிட்டு வர போகிறீங்க இல்லையா? ஸோ அந்த ஃபைலை நீங்கள் கொண்டு வரதுக்கு ஒரு பெராமீட்டர் டிக்ளரேஷன் இருக்கணும். ஸோ இதுக்கு நான் செலெக்ஷன் ஸ்க்ரீன் ஸ்கிப்பு கொடுக்குறேன். ஏன்னா நான் காட்டுறேன், ஸ்க்ரீனில் காட்டும்போது ஏன் ஸ்கிப் கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு 1 by 1 கொடுக்குறேன். இப்போ நீங்கள் நான் ஸ்கிப் மட்டும் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு 2 ஸ்கிப்பு அண்டு மை பெராமீட்டர்ஸ் P_file. இந்த பெராமீட்டர்ஸில் தான் நான் ஃபைலை அப்லோட் பண்ண போகிறேன் இல்லையா? ஸோ P file type, it's my standard name, PIPM path for obligatory. File upload பண்ணாமல் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. ஸோ தட் I give obligatory. Then again give selection screen skip 2. Why giving the skip condition we'll discuss later. 2 3 space you are comfortable. Next, okay, ஃபைல் அப்லோட் பண்ணிட்டா போதுமா? அந்த ஃபைல் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும், ஃபைல் பாத் க்ரியேட் பண்ணால் போதுமா? ஃபைல் எங்கேருந்து அப்லோட் பண்ணணும்னு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்கு F4 பட்டன் வேணும். ஸோ தட் ஐ யூஸ் த கால் transaction event at selection screen on value request for P file. ஸோ P ஃபைலுடைய என்னுடைய ஃபைல் பார்த்து நான் இந்த Fல கொடுக்குறேன். இதுக்கு யூஸ் பண்ணால் கால் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்.
ஸோ இதனுடைய ஃபஸ்ட்டு சேவ் செக் ஆக்டிவ் பண்ணிடுறேன். சேவ் செக் ஆக்டிவ், நோ சின்டாக்ஸ் எரர். தென் ஐ கோ டு செக் மை எக்ஸிக்யூஷன். ஐ வில் ஷோ யூ எதுக்காக நான் ஸ்கிப் கொடுத்தேன். இப்போ நாம் ஏன் F4 வேணும்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நான் ஹேண்ட்லிங் டெக்னிக்ஸை சொல்லித்தரேன். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் பிடிசியில் என்னென்ன டெக்னிக் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த we have to handle that. At the same time, if you create the record properly, okay, see this is the BDC. Here this is my file path, but I can't to upload the files. Guys listen, obligatory is there. These are standards. ஸோ அந்த ரெக்கார்ட் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துருச்சு. இந்த இடத்துல பி ஃபைல் கொடுத்தா உள்ளே போல பாருங்களேன். பிகாஸ் ஐ நீட் F4 button. First I want to select the files in the particular GUI path. So first I declare the call pattern. What is the transaction for upload file? F4 underscore file name. This is my call function name. So you select a particular radio button in call function. Okay, then execute. Right. ஸோ ஹியர் இம்போர்ட்டை மட்டும்தான் நம்ம பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ண போகிறதுக்குள்ள. இம்போர்ட்டுக்கு நம்ம டேட்டா மட்டும்தான் எடுத்துகிட்டு வர போகிறோம். எஸ், பி ஃபைல். ஸோ பி ஃபைலை அப்லோட் பண்ணுறதுக்கான நேம் கொடுத்தாச்சு. இந்த ஃபைலில் இப்போது பார்த்திங்கன்னா உங்களால் அப்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். மை கம்ப்யூட்டர்ஸ் வாவ். ஸோ இப்போ வந்துருச்சா? ஸோ உங்களுடைய டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும் இல்லையா, கால் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ இதனால தான் நாம் F4 யூஸ் பண்ணோம். ரைட். அடுத்ததாக ஃபைல் பார்த்து தெரிஞ்சால் போதுமா? டேட்டாவை கெட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஐ வாண்ட் டு கெட் த டேட்டா ஃப்ரம் that particular path file. So I declare my call function for GUI upload. Before we declare the clear condition. So clear, I give the P file name, P underscore file. One more thing, I do something different. Now I declare GV file, the same as to pass to GV file. P file, whatever the data, it pass to GV file. So GV file equal to P file. So now I declare the GV file. Data GV is string. Because எதுக்காக நம்ம string யூஸ் பண்ணணும்? String என்ன define the more length, automatically it's accept the slash underscore at dot everything. ஸோ அதுக்காக நான் இதை ஏன்னா நம்ம ஃபைல் பாத்தில் டெஸ்க்டாப் அண்டர்ஸ்கோர் கார்த்திக் அண்டர்ஸ்கோர் ஃபைல் ஃபோல்டர் 1 அண்டர்ஸ்கோர் அப்புறமா தான் பிடிசி டெக்ஸ்ட்னு எதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே அக்செப்ட் பண்ணணும். ஸோ GVU அப்லோட் கால் ஃபங்க்ஷன் கொடுத்து நார்மலாக எக்ஸெப்ஷன் வருது, எல்லாமே வருது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு எக்ஸெப்ஷன் எல்லாத்தையும் ஆக்டிவ் பண்ணிக்கணும். ரைட். தென் இந்த இடத்துல டேபிள் டிக்ளேர் பண்ணோம். இன்டர்னல் டேபிள் என்ன டிக்ளேர் பண்ணோம்? IT is underscore ZCTS underscore 1. ரைட். ஸோ நம்மளுடைய ஃபைல் நேம் P ஃபைல் ஈக்குவல் டு GV ஃபைல் கொடுத்தோம் இல்லையா? ஸோ GV ஃபைல். ரைட். நம்ம அடுத்ததாக என்னெல்லாம் நம்ம ஆக்டிவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த டேட்டா GV ஃபைலுக்குள்ளே பாஸ் ஆகுது. GV ஃபைல் வந்து IT ஃபைலுக்குள்ளே பாஸ் ஆகுது. சார் இந்த GV ஃபைல்னா என்ன, P ஃபைல்னா என்னன்னு ஜெயிச்சு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இப்போ முதல்ல வர டேட்டாவை செப்பரேட்டாக வரணும். செப்பரேட்னா என்னன்னு சொல்லிட்டு முதல்ல GV ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குது, அதை எங்கே இன்டர்னல் டேபிளுக்கு பாஸ் பண்ணுதுன்ற வேல்யூவை ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு இது ரெண்டு மட்டும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எக்ஸ்ன்ற கண்டிஷன் கொடுக்குறேன். பிகாஸ் நான் எடுத்துகிட்டு வர வேல்யூ வந்து கொலாஜ் ஆகாமல் செப்பரேட்டாக தான் டேட்டா டேபிளுக்கு கரஸ்பாண்டிங்காக மூவ் ஆகணும். ரைட். ஸோ இப்போ நார்மலாக நம்ம இதுதான் டெக்ஸ்ட் ஃபைல். இந்த டெக்ஸ்ட் ஃபைல் தான் நான் இப்போ பாஸ் பண்ண போகிறேன். நம்ம ரோல் நம்பர், நேம், ஃபோன் நம்பர், பேனுன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ நான் 4 டேட்டாவையோ 3 டேட்டாவையோ பல்க் டேட்டா வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட். ஸோ இந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா I need internal table. So that I declare the internal table, then exception. பட் ஏதோ டைப்பிங்கில் டேட்டாவை எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எரர் இல்லை, வார்னிங் மாதிரி இருக்குது.
ஸோ இதை பாருங்கள், எக்ஸலில் முதல்ல முடிச்சிடலாம். ஸோ எக்ஸல் முடித்த பிறகு சேவ் செக் பண்ணலான்னு பார்த்தா எனக்கே தெரியுது, ஐ திங்க் சம்திங் டேட்டா வில் பி டிக்ளரேஷன் சம்திங் இஷ்யூ, எக்ஸப்ஷனில் ஏதோ ஒரு டிஜிட்டை எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஓகே, இன்டர்னல் டேபிளில் டிக்ளேர் பண்ணிடுறேன். முதல்ல ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன், ஏன்னா இப்போ லூப் கண்டிஷன் எழுதுவோம் இல்லையா. ஸோ லூப் கண்டிஷன் எழுதணுன்னா டிக்ளரேஷன் பார்ட்டு கிளியராக இருக்கணும். ரைட், ஐ கிவ் த ரெஃப்ரெஷ் ஆர் கிளியர். Right, now see, check my call function, some red color dot 0 is showing as a ரெட்டாக காட்டுது. என்னோடய சின்டெக்ஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பட்டு கிடையாது. பட் எக்ஸப்ஷனில் எடுத்த பிறகு அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் சரி. ஓகே, இதை டெலீட் பண்ணிவிட்டு நான் நியூவாகவே கொடுக்குறேன். கைஸ் லிசன். ஸோ இதை வேண்டாம், ஆக்சுவலி அந்த எக்ஸப்ஷனில் இருக்கிற வேர்டிங் ஏதோ நான் ஜஸ்ட் கைப்பட்டு மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போது நார்மலாக கால் அதே யூஸ் பண்ணோன்னா ஜியோ அப்லோட் கொடுத்து ஆல்ரெடி நம்ம ப்ரோக்ராம் ப்ரீவியஸாக பண்ணியிருக்கோம் இல்லையா. ஐ காப்பி தட் சேம் ரைட். ஸோ உங்களுக்கு ஜியோ அப்லோட் எப்படி பண்ணணும், டேபிள் கட் இதில் போயிட்டு ரைட் பேட்டர்ன் எடுத்துக்கலாமா. ஸோ இப்போ பேட்டர்னில் யூஸ் பண்ணுற டிக்ளரேஷன் பார்ட் எல்லாமே சேம் ரைட். நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சிங்கிள் கொட்டேஷன் எக்ஸுக்கு வந்து சிங்கிள் கொட்டேஷனை கொடுக்காம எடுத்துட்டேன். ஸோ தட்ஸ் வை எரர் வில் பி அக்கர்ட். ஸோ ஐ நோ வெல், நம்மளுடைய ட்வின் டெக்னாலஜிய இதுவே என்ன, எரர்ஸை ரிசால்வ் பண்ணி தான் டெக்னிக்ஸை கண்டுபிடிக்கணும். ரைட். ஸோ இப்போ பாருங்கள், எங்கேயுமே எரர் கிடையாது. இப்போ லூப்பை மட்டும் டிக்ளேர் பண்ணுறேன், ஏன்னா லூப்பை வச்சு தான் டேட்டா ஒர்க் ஏரியாவுக்கு பாஸ் பண்ணணும். ரைட், லூப் டிக்ளரேஷன் பேஸ்ட் ஆன் இன்டர்னல் டேபிள் அண்ட் ஒர்க் ஏரியா. ஸோ என்னோடய ஸ்ட்ரக்சரில் 4 இன்புட் இருக்குது, இஐடி, இநேம், இ ஃபோன் நம்பர், இ பேன். ஸோ இந்த டேட்டாவை தான் நாம் அங்கே பாஸ் பண்ண போகிறோம். ரைட். ஸோ அந்த டேட்டாவை டிக்ளரேஷன் பண்ணணும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஒர்க் ஏரியா இசட்சிஇஐடி டாட், it's a double quotation, work area CE name dot single quotation double quotation. ஸோ எவ்ரிதிங் நம்ம எங்கெல்லாம் டேட்டா பாஸ் பண்ண போகிறோமோ அங்கே எல்லாமே நம்மளுடைய டிக்ளரேஷன் பார்ட். ஆக்சுவலி நான் விட்டுட்டேன். ஸோ பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்வின் டெக்னாலஜியுடைய மீனிங்கே என்ன, எரரை நாம் டிஃபைன் பண்ணி சால்வ் பண்ணணும். எல்லாருக்குமே டிக்ளேர் பண்ண தெரியும், பட் ட்ரிக்ஸு தெரியணும். ஸோ நம்ம பண்ணும்போது கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு டைப் பண்ணும்போது ஹாவ் சம்திங் எரர் ஆர் மேனுவல் மிஸ்டேக்ஸ். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், விட்டுட்டேன். ஓகே, ஸோ எதுவுமே டிஃபைன் பண்ணாது, பட் டேட்டா வேல்யூ பாஸ் பண்ணாது. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா, நேம் கன்வர்ஷன் அதுக்காக தான் ப்ராப்பராக கொடுக்கணும். ஐ மிஸ்ஸிங் ஹியர் ஆல்சோ சி செக் இஐடி, இ பேன், e phone number, e fan, I mean everything is good. Now I want to declare my declaration part for end loop. So end loop கொடுத்துட்டா போதுமா, clear கொடுக்க வேண்டாமா, work area loop கொடுத்தாலே work area we have to call one by one again the data to transfer to internal table to work area. ரைட். ஸோ இப்போ ஒர்க் ஏரியா என்ற ஒரு பார்ட்டை டிக்ளரேஷன்லேருந்து எடுத்துடுறேன். செக் ரைட் ஆக்டிவ். ஸோ have no syntax error. Then now one more screen I have to open. I want to check in my table. நம்ம டேபிளில் என்ன இன்புட் இருக்குன்னு பார்த்துடலாமா. ரைட். ஸோ டேட்டாபேஸ் டேபிளில் டைரெக்டாக இங்கேயே பார்த்துக்கலாம். நம்ம டேபிளில் டபுள் கிளிக் பண்ண இங்கே டேபிள் என்ன இருக்குது, ZCTS_1. ஸோ இதில் என்ன வேல்யூ இல்லையோ அதை நான் வந்து டெக்ஸ்ட்டாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி டேட்டாபேஸ் டேபிளுக்கு பாஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் நான் பேக்கில் வந்துட்டு
ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், க்ரஸரை கீழே கொண்டு போகிறேன் இருங்க. 50001 50002 ரைட். ஸோ இதில் ராஜா பாலான்னு இருக்குது. நெக்ஸ்ட் ஐ வில் பி பாஸ் த வேல்யூ 50003 and 0004. Go ahead. ஸோ ஆல்ரெடி டெக்ஸ்ட் ஃபார்மேட் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் எதனா ஒன்று காப்பி பண்ணிக்கலாம். Now I paste it, rename. I give based on our project ZCTS demo, right. ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது அதில் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, எல்லாமே எடுத்துருங்க. ஸோ மெயினாக என்ன பண்ணணும், ப்ரைமரி கீ என்ன நம்மளோட நியூமரிக்ஸாக இருக்குது. நான் 50003 ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது, டேப் தான் கொடுக்கணும். ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் எ எரர். ஸோ இப்போ நீங்கள் ஒன்று கொடுக்கும்போது நார்மலாக நேம் கொடுத்துட்டு இப்போ நான் ஸ்பேஸ் கொடுத்து பார்க்குறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள். அட் த சேம் டைம் டேப் கொடுத்தா எவ்வளோ லென்த் வருதுன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், ரைட். ஸோ இப்போது அதே மாதிரி ஃபோன் நம்பர் 10ன்னா 10 தான் எக்ஸாக்டாக கொடுக்கணும் டெக்ஸ்ட்டில். அங்கே 12 டிஜிட் கொடுத்துட்டிங்கன்னா 10 டிஜிட் தான் போயிட்டு ஃபீட் ஆகும், இல்லைன்னா எரர் டிஸ்பிளே காட்டும். ஸோ கேர்ஃபுல்லி யூ ஹேண்டில். இப்போ பாருங்கள், டேப் கொடுக்காம நான் ஸ்பேஸ் கொடுத்துட்டு டைப் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பண்ணுறேன். இப்போ அடுத்து ப்ராப்பராக டேப் கொடுத்து பண்ண போகிறேன். அப்போ டிஃப்ரென்ஷியேட் தெரியும், மேலே இருக்கிற ஸ்க்ரீனுக்கும் நம்ம ஸ்க்ரீனுக்கும் டிஃபர் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் டேப் டிக்ளரேஷன் கொடுக்கணும். இன்னொரு முறை சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், எந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல டேப் கொடுங்க, எவ்வளோ தூரம் ஸ்பேஸ் இருக்கா. ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் லென்த்தை பார்க்கும்போதே, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இங்கே செகண்ட் ரோ வந்து 2 ரெக்கார்ட் மட்டும் நம்ம ஃபீட் பண்ணலாம், ரைட். அதுக்கு அடுத்த டைப் 2ல் வந்து 3 டைப் 4 ரெக்கார்ட் பார்க்கலாம், ரைட். என்னுடைய பேன் கொடுக்க போகிறேன். சேவ் செக் சேவ் ஒன்லி, ரைட். பேக். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபைலை தான் நம்ம இப்போ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ 1 by 1 நம்ம பார்க்கலாம் இல்லையா. சேவ் செக் ஆக்டிவ் பண்ணிவிட்டு நான் ஃபைல் எங்கே அப்லோட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் மோட்ஸ், ப்ராசஸிங் மோடு என்ன இருக்குது, ANW இருக்குது. ப்ராசஸிங் மோடில் நான் இப்போ ஏ வச்சு செட் பண்ண போகிறேன். A for analyze, display all, I mean. Now I remove that no data indicator. Now I upload my where is my file, my computer shadow screen in SHCTS demo. So I select my file, GUI will be upload. Now debug, guys listen, debug symbol வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி debug பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். திரும்ப இப்போ நான் debug கிளிக் பண்ணி F5 ப்ரெஸ் பண்ணுறேன். டேட்டா வில் பி ப்ராஸ் டு இன்டர்னல் டேபிள். இப்போ I have no data, right. One step back, okay, sorry, one step forward. ஸோ ஸ்டெப்பாக F5 கிளிக் பண்ணிகிட்டே வாங்க. கால் ஃபங்க்ஷன் வரும்போது F7 ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது என் இன்டர்னல் டேபிள் GV ஃபைல்லேருந்து டேட்டாவை பாஸ் பண்ணியிருக்கு. எத்தனை வேல்யூ, 2 வேல்யூ, மற்றெல்லாம் எம்டியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு வேண்டாம், ரைட். ஸோ அதனால் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ நத்திங் இஸ், டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் எக்ஸல்லேருந்து. அது லென்த்து வந்து ஆல்ரெடி 10 rows இருந்திருக்கு, தட்ஸ் வை இட்ஸ் ஷோயிங், ரைட். கம் டு த பாயிண்ட், 2 வேல்யூ இஸ் பாஸ்டு. Now debug based on data will be pass work area. So internal table to work area data will be passed now. See, once again I will tell you, work area is empty. Now the internal table loop at IT CTS to one step is done. So value will be passed. Then particular work area already declared. நம்ம இந்த இடத்துல ப்ரோக்ராம் நேம், ப்ரோக்ராம் டைன் ப்ரோ எல்லாம் பார்க்கலாம். இந்த இடத்துல ஃபீல்டு நேம், ஃபீல்டு வேல்யூ இதிலே தெரிஞ்செல்லாம் நம்ம அப்படியே படித்த மாதிரி திரும்ப இருக்கும். மை ப்ரோக்ராம் நேம், மாடியூல் ப்ரோக்ராம் SC51 ப்ரோக்ராம் நேம், ஸ்க்ரீன் நம்பர் இஸ் இன் கேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டிஷன் மீன்ஸ்
that particular screen what they save process before what they was saved. என்னெல்லாம் சேவ் பண்ணாங்க? எம்ப்ளாய் ஐடி. எம்ப்ளாய் ஐடிக்கு இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 5003. ஸோ நம்ம க்ரஸர் முதல்ல எப்போவுமே ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணதே ஒரு இடத்துல இருக்கோம் இல்லையா? ஸோ அதை தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு, அது நமக்கு தேவையில்லை. ஸோ அடுத்தது இங்கே பாருங்கள் 5004 இந்த டேட்டா பாஸ் ஆகிருக்கா? பாஸ் பண்ண போகிறோம். அடுத்தது ரைட் கேகே மதன், எம்கே மதன், ஸோ டிஃப்ரெண்ட் டைப்பில் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ ஒவ்வொரு டேட்டாவும் ஒன் பை ஒன்னாக பாஸ் ஆகிட்டே இருக்குது. ப்ளீஸ் லிசன் பிகினர்ஸ், டோன்ட் கன்ஃபியூஸ். Step by step you learn something differently in twin technologies, right? So all now another I step back given நான் பேக் கொடுத்ததால பேக் வந்திருக்கு. ஸோ இப்போ சேவ் செக் ஆக்டிவ் அந்த ஆப்ஷனில் இருந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலில் போவோம் இல்லையா? எக்ஸிக்யூட் என் மோட், ஏ மோட் அந்த டைப்பில் வரும். ஸோ இப்போ எல்லாமே நான் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். செகண்ட் வேல்யூ பாஸ் பண்ணணும் இல்லையா? செகண்ட் வேல்யூ பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வேல்யூவாக பாஸ் ஆகட்டும். ஸோ இஃப் ஐ கிவ் என்டர் ஐ மீன் F5 ஸ்டெப்ஸ். சி அங்கே என்ன வந்திருக்கு? சேவன் வந்திருக்கு இல்லையா ஒரு பாப்அப் ஸ்க்ரீனில்? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? ஸ்டெப்ஸ். இப்போ பாருங்கள் என்னென்ன வேல்யூ வந்து இதிலே ஃபீட் ஆகிருக்கு. நான் எஸ்ஏபியிலேருந்து எஸ்ஏபிக்கு, ரைட்? ஸோ நவ் ஐ சேவ். I don't use save button. I keep main enter button. If you enter, data will be passed. Now we'll go to check our declaration save declaration push button. So data will be employee ID will pass, work area final, phone number will be pass the values. So step by step each values are passed through work area. Finally append the value work area to internal table. இப்போ வேல்யூ வந்திருக்கா? ரைட். ஸோ இப்போது கிளியர் மாடிஃபை. இப்போ டேட்டாபேஸ் டேபிளுக்கு மாடிஃபை மூலிமா ஆக்சுவலி ஒர்க் ஏரியா டு ஐடிஎஃப் டு மாடிஃபை. This condition will be okay means it's successful message. See sub RC equal to 0. In upper part sub RC also 0. Then now I execute, message type will be declared because of declaration part message type is given. So message syntax வந்திருக்கு இல்லையா? ஸோ இப்போது end loop, guys listen again loop. ஸோ என்ன ப்ராசஸ் நடந்ததோ அகைன் இது என்னென்னா நம்ம கிளியர் பண்ணாமல் இருந்ததோ இல்லையா ரெக்கார்ட் பண்ணும்போது அதுதான் காட்டுது. இது டேட்டாபேஸ் டேபிளில் சேவ் ஆகாது, ரைட்? கைஸ் லிசன். ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக இப்போது பண்ண ஸ்டெப்பையே திரும்ப நடக்கும். ஏன்னா லூப் வில் பி டிக்ளேர். ஒன்லி ஒன் டேட்டா இஸ் மூவ் as now, second data will be moving. Guys listen, watch that. So what is the second values? Whatever the declaration part as same first step as same as to working here. first stepல என்னெல்லாம் பண்ணுமோ அதுதான் செகண்ட் ஸ்டெப்பில் நடந்துட்டுருக்கு. ஸோ டேட்டா இப்போது 805, ரைட்? ஸோ இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த வேல்யூ உங்களுக்கு பாஸ் ஆகிருக்கு இல்லையா? ரைட். நெக்ஸ்ட்டு 4 வேல்யூஸும் அதே மாதிரி தான் பாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போது ஏன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணலையா? அந்த பார்ட் ஆஃப் வியூ வில் பி டிஸ்கஸ் நவ். 1 second பிஃபோர் த வேல்யூஸ் ஆல் ஆஃப் வில் பி பாஸ் த்ரூ இன்டர்னல் டேபிள். ரைட். ஸோ எண்ட் லூப் முடிய போகுது. ஸோ எண்ட் லூப் முடிச்சது எங்கே போகணும்? நம்மளோட ஸ்க்ரீனுக்கு அங்கே வரணும். 5004 வந்துருச்சா? So data will be passed through the screen. Now the screen, if you save, again go back as a work area, whatever it is already declared, right? The data is it's same process. இந்த மாதிரி தான் எல்லா ப்ராசஸும் நடந்துட்டுருக்கு ஒன் பை ஒன்னாக, ரைட்? நீங்கள் எத்தனை டேட்டா கொடுத்தாலும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டேட்டா வில் பி பாஸ் த்ரூ internal table to modify the screen. Guys, இப்போது we discuss about what is that again it will be 4000. It's nothing as data, clear data. See இப்போ நம்ம ரெண்டு அவுட்புட் உடைய வந்துருச்சா? ஸோ இப்போ டேட்டாபேஸ் டேபிளில் செக் பண்ணிடலாமா? ஸோ டேட்டாபேஸ் டேபிளில் இப்போ எனக்கு 5004 and 5005, அது மீன் 5004 and 5005. Go to SE11, check attributes, execute.
So can you check me? See in downstate. Where? Yes. You click this. So Karthik GK. So the data value is passed through internal table main table. Internal table to main table. This is the scenario type 1 with debugging. நாம் பார்த்தது எல்லாமே டீபக்கிங்கோட இப்போ பார்த்துருக்கோம். அடுத்த பார்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக செக் பண்ணலாம். ஸோ கண்டென்ட்டில் போய்ட்டும் நீங்கள் உங்களுடைய வேல்யூஸ் செக் பண்ணிக்கோங்க. ரைட். தேங்க்யூ ஸோ மச் டு வாட்சிங் த வீடியோ. நீங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்ஸ், எதனா வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. ஸோ காண்டாக்ட் டு twin technology2020@gmail.com. தேங்க்யூ ஸோ மச்.